வியூவர்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, பொதுவா சினிமால நடிக்க வரணும் அப்படின்னு சொல்லி பல பெண்கள், பல ஆண்கள் ஆசைப்படுவாங்க. அது எதுக்காக அப்படின்னா, சினிமால மட்டும் தான் ஒரு பாட்டுல பணக்கார ஆகுற மாதிரி ஒரு சில படங்களோ, ஒரு சில சீரியலோ பண்ணோம் அப்படின்னா, உடனே நம்ம வந்து ஒரு ஹைஃபையான லைஃப் வாழலாம், பணக்காரங்களா ஆயிடலாம். ஸோ பேரு, புகழ் 2மே நமக்கு வந்து ஒண்ணா கிடைச்சிரும். ஸோ நம்ம ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டியதே கிடையாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் எல்லாருமே சினிமாக்குள்ள வருவாங்க. ஆனா அதுல ஒரு சிலர் வெற்றி பெற்று அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவாங்க. ஒரு சிலர் வாய்ப்பே கிடைக்காம ரொம்ப தோல்வி அடைஞ்ச நிலையில, இனிமேல் இந்த ஃபீல்டே வேணாம்ப்பா, இந்த பக்கமே திரும்பக்கூடாது அப்படின்னு சொல்லி கிடைச்ச வேலையை செய்யறதுக்காகவும் போயிடுவாங்க. ஆனா ஒரு சிலர் நல்ல வாய்ப்புகள் கிடைச்சும் அதை தவற விடுவாங்க. ஆனா அந்த மாதிரி இல்லாம ஒரு சில நடிகைகள்லாம் பாத்தீங்கன்னா, வாய்ப்பு கிடைச்சத அதை சரியா பயன்படுத்திக்கிட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவாங்க. சோ அதுல முக்கியமா சொல்ல போகணும் அப்படின்னா, மலையாள நடிகைகளுக்கு தமிழ்ல மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்ல இருந்து நடிகைகளை சூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஆனா கேட்டா 1008 காரணம் சொல்லுவாங்க. மலையாள நடிகைகள் தான் நிறைய பேர் இப்ப தமிழ்ல வந்து பெரிய பெரிய ஹீரோயின்ஸா வலம் வந்துகிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில பாக்குறப்போ யூத் படத்துக்காக கென் கருணாஸ் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அப்போ ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட கேள்வி கேட்கும் போது, ஏன் நீங்க தமிழ்ல இருக்கக்கூடிய பொண்ணுங்களை வந்து படத்துல நடிக்க வைக்கல, எல்லாருமே மலையாளத்துல இருந்து நடிக்க வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. அதுக்கு கென் கருணாஸ் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, தமிழ்ல இருக்கக்கூடிய நடிகைகள்லாம் பெரிய பெரிய ஹீரோக்கள் கூட தான் நடிக்கணும் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கனவு கோட்டையிலே இருந்துட்டு இருக்காங்க. கிடைக்கிற வாய்ப்பை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தமிழ் பொண்ணுங்க கிட்ட இல்லாத ஒரு விஷயமா இருக்கு. இதே மத்த லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல என்ன வாய்ப்பு கிடைச்சாலும் சரி நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. அதனால அவங்க வந்து கேட்ட உடனே நமக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஆனா தமிழை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகளோட இருக்காங்க. இனியெல்லாம் ஒரு மூஞ்சா உன் கூட நான் ஹீரோயினா நடிக்கணுமா அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேக்குறாங்க. சோ கென் கருணாஸ் சொன்ன இதே விஷயத்தை தான் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி பிரதீப் ரங்கநாதன் சொல்லியிருந்தாரு. அவரும் தமிழ் பொண்ணை ஹீரோயினா போடல அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது அவரும் இதே பதில் தான் சொல்லியிருந்தாரு. சோ உன் கூட எல்லாம் யாராவது நடிப்பாங்களா, நீ எல்லாம் ஒரு ஹீரோவா அப்படிங்கிற மாதிரி தான் தமிழ் பொண்ணுங்க எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க. இதே மலையாளம் அப்படின்னா நம்ம கூப்பிட்ட உடனே வந்து நடிச்சு கொடுக்குறாங்க, எவ்வளவு அமௌண்ட் சம்பளமா கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வாய்ப்பு மட்டும் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வராங்க அப்படின்ற மாதிரி தான் டோட்டலா எல்லா புது ஹீரோக்களுமே பதில் சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில பாக்குறப்போ மலையாளத்துல இருந்து தமிழ்ல வாய்ப்பு கிடைச்சு இப்போ தமிழ்ல மிகப்பெரிய ஹீரோயின்ஸா வலம் வந்துகிட்டு இருக்கக்கூடிய டாப் 5 நடிகைகளை பத்தி தான் நாம பார்க்க போறோம். டாப் 5 நடிகைகள் பத்தி அப்படின்னா, அவங்க மலையாளத்துல இருக்கும்போது வாங்கின சம்பளத்தை விட இப்போ தமிழ்ல வந்து பிக்கப் ஆகி எவ்வளவு சம்பளம் இங்க வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி, அதாவது இந்திய சினிமாவை பொறுத்த வரைக்கும் பாலிவுட்ல தான் எல்லாருக்குமே சம்பளம் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறமா தான் டோலிவுட், மாலிவுட் இது எல்லாமே. சோ தெலுங்குலயுமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும். தமிழ்ல அடுத்தபடியா கிடைக்கும். ஆனா இருக்கிறதுலயே சினிமா ஃபீல்டுல கம்மியான சம்பளம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் எது அப்படின்னா அது வந்து மலையாளம் மட்டும்தான். மலையாளத்துல இருக்கக்கூடிய நடிகர்கள், நடிகைகள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப குறைந்த அளவுக்கான சம்பளம் தான் வாங்கிட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கிறதுனாலதான் அவங்க மத்த லாங்குவேஜஸ்ல வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா எவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வந்து நடிக்கிறாங்க. ஆனா இங்க அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பேரும் வரவேற்பும் கிடைக்கிறதுனால அடுத்ததா கோடிக்கணக்கில் அவங்க இங்கேயே சம்பளம் வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. சோ அந்த மாதிரி மலையாளத்துல ஹீரோயினா அறிமுகமாகி இப்போ தமிழ்ல வந்து கோடிகள்ல சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு சில டாப் நடிகைகளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ அதுல 5வது பிளேஸ்ல யார் இருக்காங்க அப்படின்னா, யூத் படத்துல நடிச்ச அனிஷ்மா அனில்குமார் தான் இருக்காங்க. இவங்க வந்துட்டு சிறை, யூத் அப்படின்ற 2 படம் பண்ணாங்க. சோ 2 படமும் வேற லெவல்ல ஹிட் ஆயிருந்தது. மிகப்பெரிய ஒரு வரவேற்பு, மிகப்பெரிய ஒரு பேரு, ஃபேன் ஃபாலோயிங் எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழ்ல அனிஷ்மாக்கு வந்து உருவாகிடுச்சு. சோ அந்த வகையில பாக்குறப்ப அவங்க இப்ப புதுசா கமிட் ஆயிருக்கக்கூடிய படங்கள்ல 30 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காங்களாம். 4வது இடத்துல மாளவிகா மோகன். இவங்க ஆண் பாவம், ஜோ அப்படிங்கிற 2 படமும் மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்தது. ஆனாலும் ஜோ படத்துல உருகி உருகி அப்படின்ற அந்த ஒரு பாட்டு வேற லெவல்ல ஹிட் ஆயிருந்தது. அந்த ஒரு பாட்டுல பெரிய ஆளானவங்க தான் நடிகை மாளவிகா மோகன். சோ இவங்க மலையாளத்துல வாங்கின சம்பளத்தை விட தமிழ்ல வந்ததுக்கு அப்புறமா அதிக சம்பளம் வாங்குறாங்களாம். சோ மலையாளத்துல இவங்களுக்கு 15 இருந்து 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் சம்பளமா கொடுத்திருக்காங்க. இதே தமிழ்ல வந்து அவங்க 2 படம் ஹிட் ஆனதுனால அடுத்த
கொடுத்த படத்துல வந்து 40 லட்சம் ரூபாய் சம்பளமா வாங்கியிருக்காங்களாம். அடுத்ததா வித் லவ் படம் மூலமா ஃபேமஸ் ஆன அனஸ்வரா ராஜன் தான். இவங்க ஒரே ஒரு படம் பண்ணியிருந்தாலும் தரமான ஒரு படம் பண்ணியிருக்காங்க தமிழ்ல. சோ சௌந்தர்யா ரஜினிகாந்தோட ப்ரொடக்ஷன்ல தான் இவங்க பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோயிங், மிகப்பெரிய ஒரு பேரு புகழ் இது எல்லாமே தமிழ்நாட்டுல கிடைச்சிருச்சு. சோ அதை வச்சு பாக்குறப்ப இவங்களுக்கு மலையாளத்திலே வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்கு. சோ யாருமே பார்க்கப்படாத ஒரு ஹீரோயினா தான் இவங்க மலையாளத்துல வலம் வந்திருக்காங்க. ஆனா தமிழ்ல இவங்களுக்கு வித் லவ் அப்படிங்கிற ஒரு பட வாய்ப்பு கிடைச்ச உடனே அதுல எந்த அளவுக்கு பெஸ்டா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்டா கொடுத்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு தமிழ்ல நிறைய படங்கள் இவங்க கமிட் ஆயிருக்காங்க. சோ இவங்களுடைய சம்பளம் இப்ப எவ்வளவு அப்படின்னா 75 லட்சம் ரூபாய்க்கு கமிட் பண்றாங்களாம். அடுத்ததா டாப் 2ல அனுபமா பரமேஸ்வரன் தான் இருக்காங்க. இவங்க ஒரு தெலுங்கு நடிகை அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா உண்மையிலே இவங்க தெலுங்கு கிடையாது. மலையாளத்துல அறிமுகமாகி அதுக்கப்புறமா தான் தமிழ்ல கொடி படத்துல வந்தாங்க. சோ இப்போ வந்து அவங்க நடிச்ச டிராகன் அண்ட் பைசன் இந்த 2 படமும் மிகப்பெரிய ஒரு பேர் அவங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்தது. சோ அதுல இருந்து எல்லாருமே அனுபமாவை ரொம்பவே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, லைக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அனுபமா மலையாளத்தை பொறுத்த வரைக்கும் 40 லட்சம் 50 லட்சம் 60 லட்சம் இப்படிதான் சம்பளம் வாங்கி இருக்காங்க. சோ தெலுங்குலயும் ஒரு சில படங்கள் அவங்க பண்ணிருக்காங்க. இருந்தாலும் இப்போ அவங்க தமிழ்ல கமிட் ஆயிருக்கக்கூடிய படங்களுக்கு வாங்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் வாங்குறாங்களாம். இதுல டாப் 1ல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கியூட்டான ஒரு ஹீரோயின் தான் மமிதா பைஜு. சோ டியூட் படம் மூலமா அறிமுகமாகி அடுத்தடுத்த பெரிய பெரிய ஹீரோக்கள் கூட நடிச்சிட்டு வரவங்க தான் மமிதா பைஜு. அதாவது பொதுவா படத்துல வரக்கூடிய பாடல் காட்சிகள், டான்ஸ் இதெல்லாம் வந்து ஹிட் ஆகுதோ இல்லையோ, மமிதா பைஜு வந்து ரிஹர்சல் பண்ண டான்ஸ் ஹிட் ஆகும். மமிதா பைஜு வந்து ஸ்டேஜ்ல சும்மா ஒரு குட்டி ஸ்டோரிக்காக பாடின 2 லைன் பாட்டு ஹிட் ஆகும். சோ அந்த அளவுக்கு ஒரு கியூட்டான நடிகையா வலம் வந்துகிட்டு இருக்காங்க மமிதா பைஜு. இவங்க வந்துட்டு மலையாளத்துல நிறைய சின்ன சின்ன படங்கள் பண்ணிருக்காங்க, ஷார்ட் பிலிம் பண்ணிருக்காங்க, வெப் சீரிஸ் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் தமிழ்ல ஒரு சில படங்கள்லயே பெரிய ஆளான நடிகைகள்ல இவங்களும் ஒருத்தவங்க தான். சோ இவங்க ஜனநாயகன் படத்துல நம்மளோட தளபதி கூட சேர்ந்து சூப்பரா நடிச்சிருக்காங்க. சோ அதை தாண்டி சூர்யா கூட விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் அந்த படத்துல நடிச்சிருந்தாங்க. சோ அதுக்கப்புறமா டியூட் படத்துல மிகப்பெரிய ஒரு பேர் வந்து அவங்களுக்கு கிடைச்சது. இப்போ மமிதா பைஜு அடுத்தடுத்து ஹீரோயினா நிறைய படத்துல வந்து தனியா கமிட் ஆயிருக்காங்க. அதை வச்சு பாக்குறப்போ இப்போ அவங்களோட சம்பளம் 2 கோடி ரூபாவா. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, ஜனநாயகன் படத்திலே அவங்க 2 கோடி ரூபாய் விஜய் கூட சேர்ந்து நடிக்கிறதுக்காக வாங்கியிருக்காங்க. சோ அவங்க அடுத்தடுத்து வரக்கூடிய படங்கள்ல இன்னும் சம்பளத்தை ஏத்துவாங்களா இல்ல அதே சம்பளம் கொஞ்ச நாளுக்கு மெயின்டைன் ஆகுமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ நான் சொன்ன இந்த டாப் 5 நடிகைகள்ல உங்களுக்கு யாரு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தின டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.